குமாப்பட்டிலேருந்து வர்றோம். தினம் கோயிலுக்கு போகலான்னு அலோவ் பண்ணியிருந்தாங்க, நியூஸில் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே உள்ளே விடலை. தினம் ரெகுலராக 5 மணி வரைக்கும் இப்படி விட்டால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறோம். நாங்கள் குமாப்பட்டிலேருந்து அவ்வளோ தூரம் வந்து சாமி கும்பிடணும்னு வந்து இப்போ ஏமாற்றத்தோடு போகிறோம். காலையிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் விட்டால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்காக வனத்துறையும் கவர்மெண்ட்டும் இணைஞ்சு எங்களுக்கு கோயில் நிறுவனமும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரிச்சா நல்லாயிருக்கும். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். குமாப்பட்டியிலேருந்து சில்லுத்தூர் தாலுகா குமாப்பட்டியிலேருந்து வந்திருக்கோம். எல்லாரும் கோயிலுக்கு போகிறதுக்காக வந்திருக்கோம். மலைக்கு போகலான்னு சொல்லி அலோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மலைக்கு போகலான்ட்டு ஆர்வத்தோடு வந்திருக்கோம். அந்த இதில் இப்போ வனத்துறையில் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஏமாற்றத்தோடு நாங்கள் போகிறோம். இது வந்து எங்கள் சாமி பார்க்க முடியாத ஒரு வருத்தத்தோடு இருக்கிறோம். இது ரெகுலராக சாயந்தரம் வரைக்கும் மலையேற்ற விடுறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தா நல்லாயிருக்கும். நாங்கள் சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு வந்துக்கலாம். நான் அங்கே வத்ரா பூக்குடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சதுரகிரிக்கு போயிட்டு வர்றதுனால மக்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், வியாபாரங்களும் நல்லாயிருக்கும். அதுபோக இப்போ அங்கே இல்லாதனால ஓரளவுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது. அங்கே ரெகுலராக விட்டாங்கன்னா நமக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும், கோயில் ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த கோயில் வண்டி விடாதனால டீ கடையிலேருந்து ஆட்டோலேருந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த கோயிலுக்கு விட்டாங்கன்னா கொஞ்சம் நாங்களும் இதாக இருக்கும், வியாபாரம் நடக்கும், வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அதனால் கோயிலுக்கு விடுற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நன்றி. வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து டெய்லி அனுமதி இருந்துச்சு. ஒரு சின்ன வெள்ளம் வந்ததுனால ஆளுகள் வந்து அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் மாதத்துக்கு 10 நாள் மட்டும் அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் வந்து இங்கே இருக்க வியாபாரிக்கு இதை வச்சு ஒரு 50-60 குடும்பம் இந்த மழையை நம்பி ஒரு சனி ஞாயிறு ஒரு கவர்மெண்ட் லீவு இந்த மாதிரி டயத்தில் விட்டால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட் அறநிலையத்துறையும் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமச்சிவாயம். நான் வந்து தானிப்பறையில் கடை வச்சுருக்கேன் சார். சொந்த ஊர் மதுரை. இந்த கோர்ட்டு தீர்ப்பாயும் இந்த ஃபாரஸ்ட்காரங்க இன்னும் அனுமதி கொடுக்கவில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களுக்கும் வியாபாரங்கள் இல்லை. தினந்தோறும் அனுமதி கொடுத்தீங்கன்னாக்கா வியாபாரம் போடும், பக்தர்களுக்கும் நல்லாயிருக்கும். இறையன்போடு செய்யுங்க. எந்த வேலையும் இங்கே ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. ஏகப்பட்ட தடைகள் இருக்குது. நீங்கள் ஒரு மனசு வச்சு தினந்தோறும் அனுப்புகிற மாதிரி கோர்ட்டு உத்தரவின் கீழ் அனுப்புகிற மாதிரி அனுமதி பண்ணி கொடுத்தால் நல்லாயிருக்கும். எல்லோரும் நல்லா இருப்பாங்க. சுந்தரம் வத்ராவுக்கார். இது மாதிரி சதுரகிரி மலைக்கு ரெகுலராக விடுறதுக்கு கோர்ட்டு தடை போட்டு விட சொல்லி உத்தரவு வந்திருக்கு. ஆனால் ஃபாரஸ்ட்காரங்க விட மாட்டுறாங்க. ரெகுலராக போனால் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பொதுமக்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். போயிட்டு வர ஆட்டோக்காரங்களுக்கு எல்லாருக்கும் வசதியாக இருக்கும். எல்லா கடைகளுக்கும் வசதியாக இருக்கும். எல்லாம் பண்ணிங்கன்னா மக்களுக்கு எல்லா பொருளும் நல்லாயிருக்கும். ஆட்டா தொழிலுக்காரருக்கு போகணும், டீ கடையில் எல்லாம் போடணும். மக்கள் யாரும் பாதிக்காமல். ஃபாரஸ்ட்டு அலோட் கிடையாது. ஃபாரஸ்ட்டு ஒரு ஆளுக்கு மேலே 50 ரூபா 100 ரூபா பயனு கேட்குறா. கோயிலுக்குள்ளே உள்ளே போனால் அதை நீங்கள் கோர்ட்டுக்கு எடுக்கணும். கோயில் நாங்கள் தயாரிச்சு கும்பிடணும், மக்களுக்கு கும்பிடணும். ஆனால் அந்த உத்தரவை வனத்துறையினர் எதிர்த்து மேற்கொண்டு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆகவே சதுரகிரிக்கு வரும் பக்தர்கள் தகவல் தெரியாமல் நேரடியாக இங்கே வந்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எப்பொழுது கோயில் திறப்பார்கள், எப்பொழுது மலையேற அனுமதி தருவார்கள் என்று எங்களுடைய ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலின் ஃபோன் நம்பர் வீடியோ கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் எப்பொழுது வேணாலும் தொடர்பு கொண்டு கோயிலுடைய நிலைமையை அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் சதுரகிரிக்கு வரலாம் என்று தங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.